ரஷ்யாவின் நிழற்கடற்படை காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய மிரட்டல் நடவடிக்கையில் பிரிட்டன் ஆடிப்போய் நிற்கிறதா, அல்லது ரஷ்யாவிற்கு எதிரான களத்தை கையில் எடுத்துக்கொண்டு பிரிட்டன் ரஷ்யாவை எதிர்ப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறதா? இது இன்னைக்கு உலக அரசியலில் சற்று உன்னிப்பாகவே பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ரஷ்யாவிற்கும் பிரிட்டனுக்கும் என்ன மோதல்? எதற்காக பிரிட்டனை வேவு பார்ப்பதற்காக ரஷ்யா நிழல் கடற்படையை அமைத்து சுமார் 700 கப்பல்கள் அதன் உட்படுத்தி அது தன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்திருக்கிறது என்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இந்த காணொளியில் அது குறித்த செய்திகளைத்தான் நான் பார்க்க இருக்கின்றோம். ஒருவேளை இந்த காணொளியில் நான் பேச இருக்கக்கூடிய செய்திகள் முன்பு நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய செய்திகள் என்பது ஒருவேளை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம், அல்லது பலருக்கு இது தெரியாத செய்தியாக கூட இருக்கலாம். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்த பொழுது ரஷ்யாவிற்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அது என்ன நம்பிக்கை என்றால், நாங்கள் உக்ரைனை குறுகிய காலத்தில் நாங்கள் வென்று விடுவோம் என்கின்ற நம்பிக்கை ரஷ்யாவிற்கு இருந்தது. ஆனால் உக்ரைனுக்கு நேட்டோ நாடுகள், அமெரிக்கா போன்ற பல நாடுகள் ஆயுதங்களை கொடுத்து உதவி கொண்டிருந்த காரணத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போர் நீண்டு கொண்டே சென்று கொண்டு இருந்தன. ஒரு கட்டத்தில் உக்ரைனுடைய பல பகுதிகளை ரஷ்யா பிடித்தது என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டது. ஆனால் அதன் பின்பு ரஷ்யா பிடித்த இடங்களை எல்லாம் உக்ரைனுடைய படைகள் மீண்டும் கைப்பற்றி விட்டது என்கின்ற ஒரு களம் பேசப்பட்டது. இந்த சூழலில் கடந்த வாரம் உக்ரைன் நடத்தியிருந்த தாக்குதல், ரஷ்யாவின் அமேசான் என்று குறிப்பிடக்கூடிய பல்பொருள்களை விநியோகம் செய்யக்கூடிய அந்த நிறுவனத்தின் மீது உக்ரைன் கடுமையான தாக்குதலை நடத்தியது. இந்த கடுமையான தாக்குதலின் காரணமாக ரஷ்யாவின் பொருளாதார விடயங்கள் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய களங்களை நோக்கி நகர்ந்தது. எனவே ரஷ்யா திணறக்கூடிய ஒரு நிலைமைக்குள் தள்ளப்பட்டது என்பதுதான் நிஜம். எப்படி அமெரிக்கா வியட்நாமிடம் போய் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டதோ, அதுபோல ரஷ்யா உக்ரைனிடம் பாடத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறதா என்கின்ற கேள்விகளும் பரவலாக எழும்பத் தொடங்கின. இந்த சூழல்தான் நிதி சார்ந்த விடயங்களில் தங்களை பலப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு இக்கட்டான சூழலுக்கு ரஷ்யா தள்ளப்பட்டது. உக்ரைன் போருக்காக ரஷ்யாவின் பெரும்பாலான நிதி ஒதுக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் நிதி சறுக்கலை ரஷ்யா சந்திக்க வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழல் ஏற்பட்டது. எனவே இதன் காரணமாக ரஷ்யா தன்னுடைய எரிபொருள்களை கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு நிழல் கடற்படை ஒன்றை அது உருவாக்கியது. இந்த நிழல் கடற்படையின் திட்டமிடுதல் என்னவென்றால், அந்த கப்பல்களில் ரஷ்யாவின் அடையாளம் இருக்காது, ரஷ்யாவின் கொடி இருக்காது. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எரிபொருள்களை கொண்டு பிற நாடுகளுக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை மறைமுகமாக நடத்தி கொண்டு பல நாடுகளை வேவு பார்ப்பதற்கான ஒரு களத்தை ரஷ்யா எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதுபோல பிற நாடுகளில் இருக்கக்கூடிய ரஷ்யாவிற்கு தேவையான பொருட்களை இந்த நிழல் கப்பல் படை ஏற்றி கொண்டு வருவதற்கான ஒரு சூழலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த நிழல் கப்பல் படையை மையப்படுத்திய செய்திகள் எடுத்து வைக்கின்றன. இவைகள் இப்பொழுது உலக அரசியல் களத்தை அச்சம் கொள்ள செய்திருக்கிறது. காரணம், இந்த நிழல் கப்பல் படையானது உளவு பார்ப்பதற்காக வருகிறதா அல்லது பொருட்களை ஏற்றி கொண்டு செல்வதற்கு வருகிறதா என்கின்ற கேள்விகள் பல நாடுகள் மத்தியிலே எழும்பி இருக்கின்றன. தற்பொழுது பிரிட்டனில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் சேனல் என்கின்ற அந்த கடற்படை பகுதியில், அந்த கடல் பகுதியில் இந்த ரஷ்யாவுடைய இந்த நிழல் கடற்படையை சார்ந்த கப்பல்கள் அத்துமீறி உள்நுழைந்து அங்கு அவர்கள் பொருட்களை கொள்முதல் செய்வதா அல்லது வேவு பார்ப்பதா என்கின்ற களங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி பரவுகிறது. எனவே பிரிட்டனை பொறுத்த மட்டில் ஒரு அச்சம் பிரிட்டனுக்கு எழும்பி இருக்கிறது. ரஷ்யா நம்மளுடைய நாட்டுக்குள் வேவு பார்ப்பதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறதா அல்லது நம்மளுடைய நாட்டின் இறையாண்மையை சிதைப்பதற்கான களங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறதா என்கின்ற ஒரு அச்சம் பிரிட்டனுக்கு இருக்கிறது. எனவே பிரிட்டன் ரஷ்யாவின் இந்த நிழல் கடற்படையை சார்ந்த எந்த கப்பல்கள் உள்ளே நுழைந்தாலும் நீங்கள் தாக்குதலை நடத்துங்கள் என்று தங்களுடைய படையினருக்கு அவர்கள் கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். தற்பொழுது இதுபோன்ற ஒரு கப்பல் இங்கிலீஷ் சேனல் என்கின்ற அந்த பகுதியில் மையம் கொண்டிருந்ததும்
பிரிட்டனை மையப்படுத்தி அவர்கள் வேவு பார்ப்பதற்கான களங்களை எடுத்ததையும் தெரிந்து கொண்ட பிரிட்டனுடைய படையினர் அந்த கப்பலை கைது செய்வதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள். சுமார் 6 மணி நேரம் கடுமையான போராட்டங்கள் நடத்தப்பட்டு மிக தீவிரமான ஒரு தேடுதல் வேட்டைக்கு பின் அந்த கப்பலை கைப்பற்றக்கூடிய களத்தை பிரிட்டன் அரசாங்கம் எடுத்திருக்கிறது. இது ரஷ்யாவிற்கு மிகப்பெரிய பேரிடியாக மாறி இருக்கிறது என்ற செய்திகள் சொல்கின்றன. அது எந்த கப்பலை அவர்கள் ரஷ்யாவின் கப்பலை கைப்பற்றி இருக்கிறார்கள் என்றால் ஸ்பெயின் டோஸ் என்கின்ற கப்பலை 6 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு பிரிட்டன் அரசாங்கம் இப்பொழுது கைப்பற்றி வைத்திருக்கிறது. அப்படி என்றால் இந்த கப்பலை கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய கப்பல் வணிகம் செய்வதற்காக பிரிட்டனை நோக்கி நகர்ந்திருக்கிறதா, அல்லது பிரிட்டனை மையப்படுத்திய இராணுவம் சார்ந்த ஒரு நடவடிக்கைக்காக பிரிட்டன் கடல் பகுதியில் அது ஒதுங்கி இருக்கிறதா என்கின்ற கேள்விகளோடு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இது வேவு பார்ப்பதற்கான களத்தோடு தான் இந்த நகர்வுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டால் ரஷ்யா மறைமுகமான ஒரு வேவு பார்க்கும் படலத்தை உலக நாடுகள் மீது திணித்திருக்கிறது என்பது ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் என்கின்ற ஒரு செய்தியும் வருகின்றன. அப்படி இந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்டால் அது ரஷ்யாவிற்கு பெரும் சிக்கலாக மாறுமா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. இந்த சூழலில் தற்பொழுது உலக நாடுகள் பல ரஷ்யாவின் நிழல் கடற்படையை மையப்படுத்தி பயம் கொள்ள தொடங்கி இருக்கிறது என்கின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையாகத்தான் முதலாக பிரிட்டன் அதை எதிர்த்து ஒரு போர்க்களத்தை உருவாக்கி அந்த கப்பலை கைப்பற்றிய விடயமும் விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கக்கூடிய செய்திகளும் இனிமேல் ரஷ்யாவில் இருந்து எந்த கப்பல் கொடியின்றியோ அல்லது ரஷ்யாவின் அடையாளம் இன்றியோ இங்கிலீஷ் சேனல் பகுதிக்குள் நுழைந்தால் உடனடியாக அந்த கப்பலை கையில் எடுங்கள் என்கின்ற கட்டளையை பிரிட்டன் தன்னுடைய படைகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை வைத்து நம்மால் பார்க்க முடிகின்றன. உக்ரைனோடு ரஷ்யா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போர் அல்லது உக்ரைன் மீது ரஷ்யாவிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தாக்கம் அது ரஷ்யாவிற்கு பின்னடைவாக மாறிக்கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்விகள் தான் இப்பொழுது பல மட்டங்களில் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் 700 கப்பல்கள் இந்த நிழல் கடற்படையில் இயங்கிக் கொண்டு இருப்பதாகவும் இந்த கப்பல்கள் ரஷ்யாவை சார்ந்தவை என்ற அடையாளம் இன்றி உலகத்தில் பல கடல் பகுதிகளை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளும் சற்று அதிர வைக்கக்கூடிய செய்திகளாகவே இருக்கின்றன. நன்றியுடன் இன்பா.